திருமருகல் அரசு மருத்துவமனை சார்பில் இணைந்து நடக்கும் இந்த வில்லிசை பாடல் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். முக்கோடி முப்ப தேவர்களுக்கும் அங்கிருக்கும் அனைத்து மக்களுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். தன்னத்தம் என்று சொல்லியே வெளியில் பாட வந்தருவாய் கலை மகளே, தானதந்தத்தோடு ஏழு சந்தங்களின் தாளத்தோடு, தானதந்தத்தோடு ஏழு சந்தங்களின் தாளத்தோடு, ஆனவம்பையோடு உருமித்த கை துந்துமியோடு அத்தனையும் மேளத்தோடு, ஆமா அத்தனையும் மேளத்தோடு. ஆமா, இன்னைக்கு எதை பத்தி பாட போறோம்? நாடும் தாய்தான், நகரும் நதியும் தாய்தான், மொழியும் தாய்தான், சுழலும் பூவையும் தாய்தான். இப்படி எல்லாரும் பார்த்து பெண்ணா மதிக்கிற நம்மளை பாத்துக்கிறோமா? அதுக்கு எங்க நேரம் இருக்கு? எல்லா வீட்லயும் அப்படித்தானா? ஆமா, அப்படி என்ன பாத்துக்கணும்? உடம்புக்கு ஏதாச்சும் வந்தா ஆஸ்பத்திரிக்கு போய் பாத்துக்கலாம். ஒண்ணுமே பண்ணாம என்ன பண்றது போய்? இவரை பத்தி உனக்கு தெரியாதா? ஓ ஆஸ்பத்திரி போனா ஊசி போடாம வரமாட்டா. ஓ அவளா நீ? நோயற்ற வாழ்வுதான் குறையற்ற செல்வம்னு முன்னோர்கள் சொல்லி வச்ச முக்காலம் முடிஞ்சிருச்சு. குறையற்ற நோயான செல்வம்னு கதிகாலம் சொல்லி வச்ச கால போலம் ஆயிடுச்சு. ஆமா, அப்படி என்ன ஆயிடுச்சு? எதை பத்தி சொல்ல வர? நான் பெண்களுக்கு வர மார்பக புற்றுநோய் பற்றி தான் சொல்ல வரேன். அது என்ன பெரிய விஷயமா? பின்ன இல்லையா? 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா 4% பெண்கள் இந்த நோயால பாதிக்கப்படுறாங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? என்ன கவிதை படிக்க போறியா? இந்த வித்துவானை வச்சுக்கிட்டு முடியல. ஆகும்னா புள்ளாவளை தூக்கிடுறான். சரி, எங்கப்பா கேட்போம். வட்டத்துக்கு ஒரு மருத்துவம் தான் இருந்த நில போயிடுச்சு, வீட்டுக்கு ஒரு மருத்துவம் தான் வந்த நில ஆயிடுச்சு. கருளியா கண்ட நோய் வள்ளலா வாழுதுங்க, அனாதையா அலைஞ்ச நோய் அடியாள மாறுதுங்க. என்ன அதிகாலைன்னு சொல்லி பயமுறுத்துறீங்க? சரி, மார்பக புற்றுநோய்னா என்னன்னு சொல்லுங்க. அதுதான் மார்பக புற்றுநோய்ன்றது வலி இல்லாம கட்டியா நம்ம மார்பகத்துல இருக்க ஒரு தென்படுற ஒரு கட்டி தான் மார்பக புற்றுநோய். ஆமா, இது ஏன் நமக்கு வருது? இப்படி சொல்றதுனாலதான் பல பெண்கள் விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க. கிருமியா காரணம்னு ஆராய்ஞ்சாலும் அறியலைங்க, மேதையெல்லாம் பேதையாகி சாட்சி தேடி சரணடைஞ்சாங்க. இப்படி சொல்லி தப்புக்கலான்னு பாத்தியா? எனக்கே தெரிஞ்சு ஆகணும். ஆமா, எனக்கு ஆகணும். சரி சொல்றேன், ஒன்னொன்னா கேட்டுக்கோ, ஒன்னொன்னா கேட்டுக்கோ. இது வர்றதுக்கு காரணிகள் சொல்றேன், ஒன்னொன்னா கேட்டுக்கோ. உன்னோட வயது 40 வயதுக்கு மேல் இருப்பதனால வருது. மரபணு மாற்றம் என்ற பரம்பரையா வருது. சீக்கிரமா பூப்பெய்தால் நாள வருது. பாலூட்டாத தாய்மார்களுக்கு முறையற்ற உணவு பழக்கனால வருது. சரி, எனக்கு காரணம் எல்லாம் தெரிஞ்சிச்சு. அது எப்படி நான் டெஸ்ட் பண்றது? ஆமா, இவ பெரிய விஞ்ஞானி. ஆமா, இந்த நோயில நம்ம தான் பெரிய விஞ்ஞானி. என்ன சொல்றீங்க? நம்மளே நாம பரிசோதிக்கிறது தான் இந்த நோயில முக்கியமான ஒரு டெஸ்ட் ஆகும். நம்ம 4 விரல்களை வச்சு மார்பக பகுதியில அழுத்தி பார்க்கும் பொழுது கட்டிகள் மாதிரி தென்பட்டுச்சுன்னா கண்டிப்பா மருத்துவமனைக்கு போகணும். இதுக்கான பிரத்யேகமா மேமோகிராம், ஸ்கேனு, சதை பரிசோதனை, MRI ஸ்கேன் இது எல்லாமே இருக்கு. சதை பரிசோதனையா? என்ன பெரிய டெஸ்ட் போலவே? இல்லம்மா, சதை பரிசோதனை பெரிய டெஸ்ட்லாம் கிடையாது, சரிங்களா? நம்ம சின்னதா ஒரு ஊசி போடுவோம்ல, அது மாதிரி சின்னதா ஒரு ஊசி போட்டு 3 சதை எடுத்து அதை நம்மளுக்கு பரிசோதிக்கிறது தான் சதை பரிசோதனை பார்க்கணும். அப்ப ட்ரீட்மெண்ட் பண்ணா குணப்படுத்த முடியுமா? ஆமாம்மா, இதுல நிறைய ஸ்டேஜஸ் உண்டு. அதுல ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜ்ல நம்ம முழுவதுமா குணப்படுத்த கண்டிப்பா முடியும். லாஸ்ட் 4வது ஸ்டேஜ் 5வது ஸ்டேஜுக்கு போறப்ப நம்ம எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் எவ்வளவுதான் அறுவை சிகிச்சை செஞ்சாலும் நம்மளை குணப்படுத்த முடியாது.
இதுக்கான அறிகுறிகள் ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன். அறிகுறிகளை ஒண்ணு நான் சொல்றேன், கேட்டுக்கம்மா. மார்பகத்துல கட்டி இருக்கும், புளி இருக்கும், காம்புல இருந்து நீர் வடியும், சீல் வடியும், உருவத்துல மாற்றிடும், தோல் வந்து ஆரஞ்சு நிறத்துல மாறும். இதவே இப்போ உனக்கு பாட்டா சொல்றேம்மா, கேட்டுக்கம்மா. கட்டி இருக்கும், புளி இருக்கும், காம்பில இருந்து நீர் வடியும், கட்டிலிருந்து நீர் வடியும், நீர் வடியும், உருவத்துல மாறுபடும், உருவத்துல மாறுபடும். இது என்ன விளையாட்டுக்கா பேசிட்டு இருக்கீங்க? இப்போ மருத்துவமனையில இருந்து விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக வில்லுப்பாட்டு பாடுறோம். அப்ப ஸ்டேஜ்னா என்னன்னு தெளிவா சொல்லுங்க. ஸ்டேஜ்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லம்மா. ஸ்டேஜ்னா மார்பக புற்றுநோயின் படிநிலைகளை தான் நம்ம ஸ்டேஜுன்னு சொல்றோம். முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜ்லயும் கண்டுபிடிச்சா குணப்படுத்த முடியும். அந்த நிலை படிநிலையில போனா காப்பாத்துறது கஷ்டம் அம்மா. 5வது நிலை படிநிலையில உடல் உறுப்பு முழுதும் பரவும் அம்மா. ஆமா, இதுல தான் கேன்சர் நோயானது இந்த 5வது ஸ்டேஜ்ல ஒரு உறுப்புல இருந்து மற்ற உறுப்புகளுக்கு பரவும். அதனால இந்த 5வது ஸ்டேஜுக்கு போகாம முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த நோயிலிருந்து முற்றிலுமா நம்ம குணப்படுத்த முடியும். சரி, உங்களை கண்டுபிடிச்ச வழியை என்ன சொல்லுவாங்க? அதுக்கப்புறம் படிநிலைகள் அடிப்படையில ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கப்பா. அப்ப ட்ரீட்மெண்ட் பண்ணா குணப்படுத்த முடியுமா? நல்ல கேள்வி. அந்த விடையை நான் கடைசியில சொல்றேன், கேட்டுக்கோ. இப்போ என்னென்ன வைத்தியம் இருக்குன்னு சொல்றேன், கேட்டுக்கோ. அறுவை சிகிச்சை 1, கதிர்வீச்சு சிகிச்சை 1, கீமோதெரபி 1, ஹார்மோன் தெரபி 1. அப்பாடா, இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. இனி சந்தேகமே இல்ல. நானும் 4 பேர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்துவேன். ஒரு சந்தேகம் கேட்டிய மறந்துட்டியா? ஆமா, ட்ரீட்மெண்ட் பண்ணா குணப்படுத்த முடியுமா? விளக்க சொல்றேன், கேட்டுக்கோ. ட்ரீட்மெண்ட் பண்ணா கண்டிப்பா குணப்படுத்த முடியும். ஆரம்ப ஸ்டேஜ்லயே வந்தா குணப்படுத்த முடியும், பார்த்துக்கோ. கதிர்வீச்சு சிகிச்சையில குணப்படுத்தலாம், ஏன்னாக்கா ஆபரேஷன் மூலம் குணப்படுத்தலாம், கரண்ட் ஷாக் வச்சு குணப்படுத்தலாம். சரி, இன்னும் ஒரு சந்தேகம். கதிர்வீச்சு சிகிச்சைன்னு எல்லாரும் சொல்றோம், அது ஒண்ணு ட்ரீட்மெண்ட். கதிர்வீச்சு சிகிச்சை ட்ரீட்மெண்ட் இருக்கு, கரண்ட் தொட்டா ஷாக் இருக்குமா? அது அப்படியெல்லாம் இல்ல. அது வந்து நம்ம சூரிய ஒளியில இருந்து வர்ற கதிர்வீச்சு மாதிரி இது ஒரு கதிர்வீச்சு தான். அந்த கதிர்வீச்சை புற்றுநோய் கட்டி மேல வைக்கிறப்ப அதோட கட்டு செல்லெல்லாம் வந்து உற்பத்தியை குறைச்சிடும். இது மல்டிபிள் ஆகாம கம்மியாயிடும். அதுக்கு பேர் தான் கதிர்வீச்சு முறை. காரணம் சொல்லும் போது பரம்பரை ஸ்டீல்ல இருந்து வரும்னு சொன்னீங்க. இது கேட்கறத பார்த்தா உங்க வீட்டுல யாருக்காவது இருக்குதா என்னன்னு தெரியலையே. சரி, இருக்குன்னு நினைக்கிறேன். அவ இருந்தாலும் இல்லைனாலும் நான் சொல்றேன் அதுக்கான விடைய. பரம்பரையா இருந்தா கண்டிப்பா வரும்னெல்லாம் கிடையாது. பரம்பரை நோயில இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் எடுத்து பாத்துக்கணும்னு சொல்றேன். வேற யாருக்காவது சந்தேகம் இருக்கா?